மூவி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். லிங்கை டச் பண்ணுங்கள். லிங்கை டச் பண்ணால் ப்ரௌசர் ஓப்பன் ஆகுமா? சில பேர்த்துக்கு குரோம் ப்ரௌசரே ஓப்பன் ஆகும், சில பேர்த்துக்கு அப்படியே இதை எப்படியா ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் செகண்ட் ஓடுதுங்களா, 20 செகண்ட் மேலே பாருங்கள் 1/3 இருக்கா, 3 ஸ்டெப்பு தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். 22 செகண்ட் காட்டுதுங்களா, அப்படி வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி ஆடு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இன்ட்டு மார்க் இருக்கும், கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். க்ளோஸ் ஆடு மேலே தள்ளுங்க. இதையும் க்ளோஸ் ஆடு கொடுத்துருக்கேன். 17 செகண்ட் காட்டுதா. வீடியோ பவுஸ் பண்ணுறேன். 4 2 1ன்னு வந்துருச்சுங்களா. செகண்ட் ஓடி முடித்த உடனே இங்கே நான் வெரிஃபைன்னு ரெட் கலராக காட்டும், வெரிஃபை கொடுங்க. திரும்ப ரெட் கலர் கண்டினியூன்னு இருக்கா, அடுத்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா கீழே கண்டினியூன்னு இருக்கா, கண்டினியூ கொடுங்க. வேறு எக்ஸ்ட்ரா பேஜ் போச்சுன்னா இதை ஆடு க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்த பேஜ் 2வது பேஜ் வந்துடுச்சு. மேலே பாருங்கள் 2/3ன்னு காட்டுதா. அதே மாதிரியே திரும்ப செகண்ட் ஓடும், 28 செகண்ட். ஒரே மாதிரி தான் 3 டைம் வரும், அவ்வளோதான். பவுஸ் பண்ணுற வீடியோ செகண்டு முடிய போகுது. ஒன்று வந்தவுடனே கீழே அப்படியே வந்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்னு வந்தவுடனே அது திரும்ப ரெட் கலர் மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டினியூன்னு வந்துருப்போம். கீழே நல்லா ஃபுல்லாக தள்ளிட்டு வந்தீங்கன்னா இருக்காது, அந்த இடத்துலையே கண்டினியூன்னு இருந்ததை கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா திரும்ப அதுக்கப்புறம் தான் கீழே கண்டினியூ வரும் போல். ஏன்னா கண்டினியூன்னு இருக்கா, கண்டினியூ கொடுங்க. அடுத்து 3வது ஸ்டெப்பு, அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டெப்பு தான். அதே மாதிரியே 3 செகண்ட் ஓடும். செகண்ட் ஓடுதுங்களா, அது மாதிரி க்ளோஸ் ஆடுன்னு வந்தால் க்ளோஸ் ஆடுன்னு கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு விளம்பரம் ஓடாமல் இருக்கும். செகண்ட் பவுஸ் பண்ணுறேன். திரும்ப வெரிஃபைன்னு வந்துருச்சுங்களா, கொடுத்தோடனே அது பக்கத்துலேயே வெயிட் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே வரலன்னா கொஞ்சம் தள்ளி கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்கும். கண்டினியூ கொடுத்துருங்க. அந்த கண்டினியூ கொடுத்தோன்னே கடைசியில் எண்டில் ஒரு கண்டினியூ இருக்கும், அந்த கண்டினியூ கொடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பு அவ்வளோதான், முடிஞ்சது. ஜென்ரேட் லிங்க்னு வருதா, ஹெட் லிங்க்னு காட்டுதா. ஹெட் லிங்க் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நேராக உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதில் உங்களுக்கு டெலகிராம் வேணுன்னா மேலே இருக்கிறத கொடுங்க, டெலகிராம்லேயே உங்களுக்கு ஏறும். இல்லை எனக்கு ப்ரௌசரில் வேணும் அப்படின்னா ப்ரௌசர் கொடுங்க. ப்ரௌசர் கொடுத்து டவுன்லோடுன்னு காட்டுதா, டவுன்லோட் கொடுத்தா கேன்சல் கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு டெலகிராம் வேணுன்னா டெலகிராம் கொடுங்க. டெலகிராம் கொடுத்தவொடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்